நான் மட்டும் எனக்கு அதிகாரம் இருந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், இந்த பகுதியின் அதாவது கையெழுத்து போடுற அதிகாரம் எனக்கு இருந்ததுன்னா வச்சுக்கலாம், அந்த பஞ்சப்பள்ளியில் இருக்கிற உபரி நீர் சின்னார் வழியா ஒகேனக்கல்ல போய் சேருது. ஒகேனக்கல் முன்னாடி ஒரு சின்னதா ஒரு பிரிட்ஜ் ஒண்ணு பாப்பீங்கல்ல, அது சின்னாறு தண்ணி அங்கதான் போய் கலக்குது. அவ்வளவு உபரி நீர். அந்த தண்ணியை எல்லாம் இந்த பாலக்கோடு தொகுதி குறிப்பா மாரண்டலிலிருந்து எல்லாத்தையும் என்னால திருப்பி போட முடியும். இது என்னால நிச்சயமா முடியும். ஹீட் ஆயிடுச்சு. வண்டி ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வண்டி அவ்வளவுதான். நமக்கு மற்றவங்க எல்லாம் பெரிய பெரிய ஏசி வண்டி, அந்த வண்டி நமக்கு அவ்வளவுதான். ஏன்னா மற்ற அமைச்சர்கள்லாம் கொட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் காசு மாட்டம் இருக்குது, எவ்வளவு வச்சிருக்கிறாங்க, கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி. நீங்கள் பாருங்கள், இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல். சாயங்காலம் இந்த பகுதிக்கு உதயநிதி ஸ்டாலின் வர போறார். 2 பேரும் ஆட்சி செய்தது போதும். அதற்காகத்தான் இந்த முடிவை பாட்டாளி முயற்சி எடுத்திருக்கிறது. இங்கே சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றால் மத்தியிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக இருக்கிறார். 3வது முறையாக நல்லாட்சி தருகின்ற பிரதமர் மோடி அவர்கள். எல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நல்ல முடிவெடுங்கள். இது காலத்தின் கட்டாயம். சௌமியா அன்புமணி சொல்றாங்க பார், வந்தவுடன் சொல்றாங்க இந்த பகுதியில் அதிகமா தக்காளி விளைச்சல் இருக்குதா? இது திமுக வேட்பாளருக்கு தெரியுமா? அண்ணா திமுக வேட்பாளருக்கு தெரியுமா? தெரியா? கேட்டா நாங்க உள்ளூர். ஏன் உங்க தெரு பக்கத்து தெருவில் உங்களை பத்தி யாருக்காவது தெரியுமா? ஐயா, இந்த 2 வேட்பாளர்களை பத்தி. அதனால இதெல்லாம் சிந்தித்து பாருங்க. அதிமுக வாக்காளர் பெருமக்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், அதிமுக காரங்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், இந்த தேர்தலில் உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. ஏன்னா நீங்க அதிமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி கிடையாது, மத்தியிலேயும் ஆளுங்கட்சி கிடையாது. இந்த தேர்தல் இது நாடாளுமன்ற தேர்தல். எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் முதலமைச்சராக வர போறது கிடையாது, பிரதமராக போறது கிடையாது. அதிமுகவுடைய கோபம் யார் மேல? திமுக மேல. அதனால நீங்க எங்களுக்கு வாக்களிச்சு எங்களை வெற்றி பெற வையுங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.